சௌரங்கள்லாம் இந்த கொன்று கூடனால அது வந்து ஒரு இதெல்லாம் அண்ணாவுக்கு தெரியாது கடவுள் நீதான சாமத்துல மொழிபெயர்ப்பு ரீதியாகவே அனைவருக்கும் வணக்கம். நான் அனுஷியா. நான் ஆத்திக்குட்டி. ஓகே, இந்த தினம் நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அதை வந்து எங்களை விட்டு கேட்டுக்க நிற்கிறோம். என்னப்பா என்னத்துக்கா நிற்கிறோம் எங்களோட கேட்டுக்க மறுபடியும் இன்றைக்கு எங்களோட சௌரங்கள் எல்லாருமே வந்து எங்களோட சௌரங்கள்லாம் இன்றைக்கு ஒன்று கூடனால அது வந்து ஒரு சந்தோஷமான நாள். என்ன சொல்லுங்க அவன் என்ன, அதாவது வந்து கூட பிறந்தாதான் சகோதரம் இல்லைன்னு என்ன அப்படி வரும் கூட புற கடிச்சு வரும் வயிற்றுல வந்தா எப்படி பாக்குறோமோ அப்படித்தான் சொன்னா வளமையிலேயே வந்து நாங்கள் எதுவும் ப்ரோக்ராம் செய்யணும்னு சொன்னால் அது வந்து எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த ப்ரோக்ராமாக தான் இருக்கும். இது வந்து அப்படி இல்லை, ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரோக்ராம். இப்போ அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால், இந்த பாருங்க ஆத்திக்குட்டி வலிக்கிட்டு நிற்கிறா. அப்போ ஆத்திக்குட்டிக்கு இப்போ தான் கிட்டடியில் 2 நாள் செய்கிறாங்க. ரொம்ப பிறந்தா கார் மாதிரி வலிக்கிட்டு நிற்கிறாண்டேங்க. அண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஆண்டு சொல்கிறேன் அண்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆத்திக்குட்டியுடைய பிறந்த நாளை வந்து நல்ல ஒரு கிராண்டாக நல்ல ஒரு வித்தியாசமாக செய்த, அதாவது வந்து பிரான்ஸில் இருக்கக்கூடிய அண்ணா அவர்களுக்கு வந்து இன்றைய தினம் பிறந்த நாள், அதாவது வந்து ஆத்திக்குட்டியில் மாமான்னு சொல்லிடணும். அப்போ அவருக்கு வந்து இன்றைய தினம் பிறந்த நாள். அப்போ அவருடைய பிறந்த நாள் இன்றைய தினம் எங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு நோம்பில் அவர் கேக் கொண்ட கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம்னு வந்திருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இரவு நேர சாப்பாடு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு தளர்வுறான விருந்து அது நான் நேரம் 5 மணிக்கே வந்துட்டேன். இப்போ வந்து நாங்கள் பெருசாக வீடுகளில் சமைக்கிறேன், அதாவது விசேஷம் வீடுகளில் சமைக்கிறேன், சமைச்சு போட்டு கிடங்க கிண்டி போட்டு. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யணும், கடையில் நல்ல சாப்பாடு எடுக்கணும்னு சொல்லிட்டு கடையிலேயே ஓடணும். அண்டையை கூட இந்த நாள் கூட அப்படித்தான் அடுத்தனாங்க. விடியவள மீன் பண்ணி கொண்டு போனா குசினிக்கே இருப்பா, மதியம் ஏஞ்சல் ரக்க போனா குசினிக்கே இருப்பா. கிளம்புறது அவர் 5 மணிக்கு முதல் ஒளிம்பு போய் ஆனா எங்க வீட்டுல அப்படித்தான் அம்மாஞ்சி அடிக்க எழும்புறேன் அது அப்படி 9 கிடையாது.
சரி ஓகே நாங்க அப்ப வீடியோ உண்மையா அந்த அவருக்குள்ள பிறந்த நாளுக்காக வந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து அதுக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் வந்து விஷ் பண்ணுவோம். என்ன பேர்? ஏற்கனவே நாங்கள் பேர்கள் தெரியாது. ஹேப்பி பர்த்டே ரோபின் அண்ணா. ரோபின் அண்ணா ரோபின் ஏற்கனவே நாங்கள் அவருக்கு போன்ல விஷ் பண்ணி நான் வந்து டிக்டாக்கும் அவர் வச்சிருக்கிறார். அவர் டிக்டாக்ல வந்து விஷ் பண்ணி விட்டேன் நான் கண்டிப்பா அந்த அண்ணாக்கு வந்து. அது மட்டும் இல்லாம ஆனா இதெல்லாம் அண்ணாக்கு தெரியாது. சர்ப்ரைஸ் கடவுளையா அப்ப மயங்குறாரு. நான் இங்க வந்து நிக்கிறாங்க கொடுத்துறேன். அண்ணாண்ட சந்தோஷம் வந்து அதான் எங்கட சௌரங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டிப்பா விடியப்புறம் 3 மணி போல எழும்பினான். எழும்பி எனக்கு தெரியாத டைம் அங்க 3 மணி போல எழும்பி விஷ் பண்ண போன் எடுத்த போன்ல டேட் ஒன்றுமே இல்லை 2 கடவுளே. அப்ப வச்சுட்டு படத்துக்கு அப்புறம் விடிய எழும்பி டேட் போட்டுதான் விஷ் பண்ணேன். ஆனா டைம் வித்தியாசம் இல்லை. இங்க எங்களை 12 மணி அங்க 3 அவங்கள 12 மணி. அப்ப நாங்க கொஞ்சம் நல்ல தாலாட்டத்துல போயிருக்கோம். தாலாட்டம் சரி ஓகே. அப்ப நான் கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி அண்ணா உங்களுக்கு மறுபடியும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாங்கள் இனி கேக் கட்டுற நிகழ்வுக்குள்ள போகலாம். ஓகே இப்ப நாங்க வந்து மேட்ச் ஆடுதான் பாட்டி உங்களுக்கு சரி ஓகே. இப்போ வந்து டெக்கரேஷன் ஒன்றும் போடல. நார்மலாக வந்து ஒரு கேக் கொண்டு வந்து இதெல்லாம் நீங்க மட்டும் அப்ப திரும்பவும் வந்து பிறந்த நாள் கொண்டாடுங்க ஆதி குட்டி. சுவிஸ் கேக்லாம் விழுந்துட்டேன் எல்லாருமே. கொஞ்ச நாள் லவ் கேக் இப்போ சுவிஸ் கேக் நம்பர்ல கிடக்கு போன்ல சேவ்ல நான் படிக்கிறேன். கேக் ஓபன் பண்ணி பாப்போம். ரைட் கேக் இப்ப காட் பண்ணிட்டா போய் அழகு போட்டோலாம் இருக்கு. போட்டோல இருக்கு அஜித் குமார். ஆனா லட்டு ரொட்டி முதல் முறை வெற்ற மோம் வந்து எங்களோட தளத்துல தெரியுது போல என்ன யூடியூப் சேனல்ல அப்ப வாடிய ஜூம் பண்ணி காட்டு. அதான் சரி. பாருங்க இதுதான் வந்து அண்ணாக்காக ஆர்டர் பண்ணி எடுத்த கேக். ஆனா இந்த கோட் சூட்டோட பாக்க அப்படியே மாப்பிள்ளை அது என்ன அவருக்கு லட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு அவருக்கு லட்டு அது வந்து நல்லதா நடக்கும். கேக் மடிச்சு வச்சா மொத்தமா இருக்கு. அது தட்டி பிடிச்சு சும்மா ஆடும் இல்லை. தெரியல வடிவா ஆதி கஜிரி அதுக்கு ரெண்டாவது கேக் வெட்டுற பாக்கியம் கிடைச்சிருக்கேன். அது இதை வந்து 2 சைட்லயும் ஊத்தி விடுவோம். என்ன நிலப்பட்டிதான் இல்லை எரிக்க 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 எடுத்துட்டு வந்து ரைட் ஓகே டன். ஸ்னோ அடிக்கிறேன். கேக் கட் பண்ண போது நான் மாமாவுக்கு கொளுத்து வைங்க. ரெடியா தான் நிக்கிறேன். சின்னவனாக்கு இந்த கருத்த உடுப்பு ஒரு லெவலில் இருக்கு. சொல்லி வச்சுக்கிறாங்க. அதை எடுத்து கட் பண்ணி தான் முடிக்கும். இது அது முடிய போகுது. அது முடிய போகுது. இதை கொண்டு கொண்டு ஐய் அச்சா வெட்டுங்க அப்போ பிடிக்கும். ஹாப்பி ஹாப்பி birthday to you, happy birthday to you, happy birthday to you. ஓ மாமியோட ஓகே ஆத்தி எல்லாம் வழுக்குதப்பா. கேக்கண்டா கேக்குனா நல்ல நைஸ். நைஸா நல்லா கேக்கும் பயங்கர சாஃப்ட்டா இருக்கு. ஓ அதுக்கு இதுனா சரி. கேக் கட்டியாச்சு. சந்தோஷம். அதுக்கு இல்ல யாருக்கு பர்த்டே? மாமா. யாருக்கு? மாமாக்கு என்ன பேர்? மாமாக்கு என்ன பேர்? சொல்லுங்க என்ன பேர்? அந்த பேரே இருக்கா சொல்லுங்க. எனக்கு என்னதான் அந்த பேர் தெரியும். என்ன பேர்? என்ன பேர்? சி மாமாண்ட அது சொல்லு ஜோவினா வேறங்க என்ன புரியுறா. பிரான்ஸ்ல இருக்கிற ஆதிக்குடி ரோபின் மாமாண்ட பர்த்டே நான் ஆதிக்குடி. சரி எல்லாரும் படி ஆதிக்குடி தீந்துவோம். அதான் வந்துருங்க வாங்க. அது அப்ப
கோவில் மாமாக்காக ஏஞ்சமா காணையில அந்த அண்ணா அந்த பிறந்த நாள் சார்பாக ஆத்தம்மாவுக்கு சொல்லுவோம். ஆத்தம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரோபின் மாமா பிறந்த வாழ்த்துக்கள் அந்த கையில வந்த கிளி குஞ்சு வாங்கிக்கிறேன். ரோபின் மாமா கேக்கு தீட்டிட்டு ஆனா இந்த கேக்கு தெரிஞ்சா ஒரு வித்தியாசம். மேலே ஏதோ ஊத்திக்கிறாரு ஐசிங் இல்ல ஏதோ நல்ல கேக்கு போடு. கேக் நீங்க சொல்லி விடுங்க ரோபின் மாமாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லி விடுங்க. சொல்ல தெரியா அந்த அண்ணாக்கு வந்து இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எந்த அண்ணாக்கு? ரோபின் அண்ணாக்கு. அதுதான் ஓகே. அப்ப என்ன கிடைக்கிறது? சரி வாங்க மட்டாங்க அப்ப என்ன கொள்ளும் பாருங்க கையப்பம் பண்ணலாம். நான் சொல்லிட்டேன் போன இடத்துக்கு ஆயிடுச்சுனாங்க எம்ஷியா கான போல இருந்து இப்ப ஆத்திக்கும் சொல்லு வந்தாங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கலாட்டி வீட்டை மட்டும் சொல்லுவா பிறந்த நாள் வாழ்த்து. அதான் சரி. அப்ப ஆத்தி தீந்தோன்னு லிதியாகல ஆதி வெட்டுது கையால மோனிகா எப்படி நல்லா இருக்காங்க. சரி அது சாப்பிட்டு உள்ள வெட்டி வெட்டி தான் கொடுக்குறது. அம்மா வந்து நம்மளுக்கு ஆதிக்குடி கேக் சாப்பிட்டு ஒரே சந்தோஷத்துல இருக்கிற. அப்ப உண்மைக்குமே இந்த தினம் வந்து பிரான்ஸ்ல இருக்கிறான ஆதிக்குடியில மாமாவுக்கு என்னுடைய இனிய பிறந்த நல் வாழ்த்துக்கள். எப்பவுமே நீங்க வந்து சமாதானத்தோட சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லிட்டு நாங்க வந்து மனசார வாழ்த்துறோம். உண்மைக்குமே வந்து ஆத்திக்குடியில ஒரு என்ன ஒரு சந்தோஷமான நிகழ்வுன்னு சொன்னா ஆத்திக்குடிக்கு வந்து இப்படி ஒரு மாமா கிடைச்சிருக்காருன்றதான் இந்த பிறந்த நாளோடாக நாங்களே கண்டுகொள்ளலாம். அதுல வந்து இப்ப ரெண்டு பேருக்கு என்ன ஒரு ஒற்றுமைண்டா 7ஆம் மாசம் 12ஆம் தேதி ஆத்திக்குட்டின பர்த்டே, அடுத்த வந்து 13 அண்ணாட பர்த்டே அமையுதுன்னு. நாங்க அவர்கிட்ட பேர் வந்து ரோபின் சொன்னாலும் அதுல வந்து ஸ்பெஷலா ஆத்திக்குட்டின மாமான்னு சொன்னாதான் அவரோட சந்தோஷப்படுவேன். ஏன்னா அதனோட தான் நாங்களே தெரிய வேண்டி வந்தது. ஆத்திக்குட்டிக்கு சந்தோஷம் வேண்டிய மாமாவுக்கு பிறந்த நாளை கொண்டாடுறது தலையாடுற பார்க்க தெரியுது ஆத்துக்குட்டி. ஓகே, இப்போ உண்மைக்குமே எங்களுக்கு வந்து இந்த நிகழ்வுல வந்து நாங்கள் வந்து சொல்றது நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு. வந்து எங்களுடைய எஸ்கே ஃபேமிலி ரீதியாகவே ஆதிக்குடி மாமாவுக்கு வந்து மறுபடியும் நாங்களே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்றோம்.
மற்றது வந்து அனுஷியாக்கா அந்த ஒரு என்ன சொல்றது நன்றியே உண்மையா எப்போதுமே மனசுல வச்சுக்கொண்ட விதமாகவும் ஒரு சந்தோஷமாக மற்றது வந்து இரவு நேரம் நல்ல ஒரு சாப்பாட்டை வந்து ஒழுங்குபடுத்திக்கிறது சும்மா ஒரு வெள்ள மாதத்துக்காக செய்யல நல்ல ஒரு சாப்பாடு சிறப்பாச்சு மற்றது வந்து ஆத்திக்குட்டின மாமாவுக்கு நாங்களா கொடுக்குற கிஃப்ட் என்ன அது அவர் நாங்கள் இந்த ஒரு அன்பைத்தான் கொடுக்க முடியும் அப்ப இதுதான் ஒரு வெளிப்பாடு நீங்க பாருங்க மழலையோட எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு வீட்டு நிகழ்வு மாதிரி ஒரு இளமரகாயா இப்படி ஒரு அண்ணாமன் இருக்கிறாருன்னு சொல்லி அதை நாங்கள் தெரியப்படக்கூடிய மாதிரி இருக்குது நிறைய கதைக்காக மறுபடியும் ஆத்திக்குட்டிக்கு ஒரு கேக்கு என்ன ஆனா அந்த பிறந்த நாளுக்காக உண்மையா அந்த மனசு போல நல்ல ஒரு இனிமையான கேக்கு சந்தர்ப்பங்கள் வளர்ந்துடுறோம் நீதான் சாமத்துல மொழிபெயர்ப்பு காலையில விஷ் பண்ணிட்டேன் அழகா இருக்கு நாட்டுக்குடி ட்ரெஸ் நல்லா இருக்குது கேக்கு சரியா தண்ணியா இருக்குதா வடியா இருக்கு நிறைய பார்த்தோம் அது லட்டு நான் கண்டது அதோட கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாலும் பரவாயில்ல அப்படியே சாப்பிடுறாங்க இந்த முறை லட்டு வந்திருக்கேன் அதுல எல்லாரும் வார லட்டு அந்த அந்த வெள்ளை கண்டோஸ் பழம் போலாங்க இல்லையோ மனசார சந்தோஷம் நல்ல சந்தோஷம் இப்படி ஒரு ஒழுங்குகளை செய்துக்கிட்டு பெரிய சந்தோஷம் உண்மையில இது வந்து அண்ணாக்கு சர்ப்ரைஸா இருக்கும் எனக்கு தெரியாது அண்ணாக்கு கேக் வந்து நார்மலா தெரியாது ஆனா இங்க வந்து ரெண்டு பாப்பா எல்லாரும் மிஸ் பண்ண கேக்ல விளங்கி இருக்கும் கட் பண்ண போய் தெரிஞ்சிருக்கும் கேக்கு சாப்பிட்டு கொண்டே இருக்கா உலகத்துல எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து போய் சொல்ல 3 பேருக்குமே தெரியும் அப்ப அந்த வகையில வந்து இந்த கண்ணன் பர்த்டே இப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவரை சந்தோஷப்படுத்தணும்னாக்கா தான் நாங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணாங்க எங்கட வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எங்கட சகோதரங்கள் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இன்றைய தருணம் வந்து அண்ணாக்குள்ள கேக் கட் பண்ணி ஒரு சோட்டு சிலோட முடிக்க ஒரு சந்தோஷம் என்னடா அப்புறம் சொல்லல ஒன்று செய்யலையோ அப்படி செய்ய மாட்டாது ஆனா நேரங்களை கொஞ்சம் சரியா கடைபிடிச்சா அண்ணா 7 மணிக்கெல்லாம் பல்ல திட்டிடுவாரோ இரவு 7 மணிக்கெல்லாம் சாப்பிடுறாரு இரவு 7 மணி சாப்பிடுறாரு விடியாம நிறைய சரி அப்ப சந்தோஷமே நாங்கள் கேக் கட் பண்ணியாச்சு அடுத்து நாங்கள் டீ குடிப்போம் நெஸ்காஃபி சோட்ஸ் எல்லாம் குடிப்போமே இப்போ நாங்கள் வந்து அண்ணாக்கு கேக் கட் பண்ணி போட்டு அதான் வந்து சோட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சோடா வாங்குறேன் நான் ஏன்னு சொன்னாமல் சோடா வந்து நானும் குடிக்கக்கூடாதுன்னு எதுவும் அப்போ அதான் வந்து ஸ்பெஷலாக நெஸ்காஃபி அண்ட் கேக் ரோல் ஏன்னா சாப்பிடுவா பாங்கோ எல்லாரும் சுட நீவுனாதிலே ஒழுங்கு சரி நீவுனாதி ரோல் தான் கடைக்கு முன்னாலதான் நல்லா இருக்குமே ஓகே இது அம்மா சுட சுட நெஸ்காஃபி அண்ட் அப்பா ஆமா வாழை கூட நீங்க ஒன்று கொடுக்கணுமாம்மா ஒன்று ஒன்று அடுத்து அதெல்லாம் திக்கி திக்கி அன்னைக்கிறாங்க அப்போ கூட போயிடலாம் ஒன்று ஒன்று அடுத்துண்டு இது நெட்டியோ நெஸ்காஃபி நெஸ்காஃபியோ வந்தாலே ஃபங்க்ஷனுக்கு வாய்ப்பு போறோம் அம்மா கொண்டு கொடுக்கணும் கேக் அங்க அங்க
அப்பா கிட்ட கூட அட்ரோல் கேட்க வேண்டாமா அப்ப நீ சாப்பிட பஞ்சம் சார் ஆர்டர் பண்ணிடுறோம் வேணாம் பிள்ளைகளுக்கு இப்படியா தாங்க அஞ்சு வேஞ்சமா வேணாம் ஆதி தம்பி என்ன கேக்கோ ஓ நல்லா இருக்கா தம்பி கடிச்சு சாப்பிடுங்க ஆமாம் என்னங்களா எனக்கு வந்து காணும் எல்லாம் சாப்பிட்டா அப்புறம் எல்லாம் வந்து சாப்பிட்ற சாப்பாடு வந்து கணத்த சாப்பாடு அப்புறம் மூஞ்சலாம் அப்பா கடும்பசி நல்லா அவ்வளோ வாய்ப்பே இல்லை அட உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெருத்துட்டு குழம்பு சாப்பிட்டா உங்களுக்கு வந்து நான் சாப்பிடுவேன் சாப்பிடலையோ அது தம்பி குட்டி தீர்த்து நான் ஊரேன் சூமணி காட்டணும் ஆதி அப்ப கண்ணு கருத்துமா பக்கத்துல வச்சு கிடக்கு ஒரு அம்மை மோறக்கூடாதுன்னு சொல்லி சாப்பாடு எல்லாருக்கும் உள்ள வந்து சாப்பிடாது என்ன ஒரு விதமா தான் இருக்கிறேன் அவ்வளோ பேமாண்டா கவனிப்பு சரி அப்ப நாங்க வந்து இப்ப கேக்கு டீ நெஸ்காஃபி எல்லாரும் பூர்ணமா சாப்பிட்டாச்சு சந்தோஷம் கண்டிப்பா சந்தோஷமா சந்தோஷமான ஒரு 10 ரோல் அடிச்சுட்டாங்க இப்ப கொஞ்சம் நெஞ்சுக்குள்ள அந்தரமா இருக்கு அப்ப அதால ஒரு மாதிரியா இருக்கு ரோலெல்லாம் சாப்பிடல ஒரு டீ நெஸ்காஃபி மட்டும் குடிச்சாங்க எனக்கு பிடிக்கும் கொத்தரோட்டி கிளம்பிட்டு ஐயோ எனக்கு கொத்தெல்லாம் பிடிக்காதுமா அவங்க குத்தரிசி சோறு மரவள்ளிக்கிழங்கு கறி எல்லாமே இருக்கு மதியத்தான் காளை மீன் குழம்பு காளை நல்ல டேஸ்ட் அது இந்த முள்ளு சின்ன சின்ன முள்ளு வரும் ஆனா டேஸ்ட் கேக் ஓட்ட வந்துட்டு சாலை மீன் குழம்பு தான் ஓட்டுறோம் இல்ல உலகம் ஒன்று கூட இருக்கதான் நான் சில விஷயங்களை கலைச்சு கொள்ளலாம் பாத்தீங்களா நீங்க துப்புரவா கேள்வி பண்ண மாட்டீங்க கொஞ்சம் காலம் போனா நேரா நாட்டி வாங்க இன்னும் ஒன்று இருக்கு எங்க வீட்டுல தலைவா ஒரு ஆள் தான் இருக்கிறார் சின்னவன் அதாவது வந்து அதான் சொல்றது அவங்களுக்கு வந்து 3ஆம் நம்பர் சின்னவன் அதாங்க அமைதியா இருக்கிற நம்பர் அக்கா கிடைக்க மாட்டேன் ஆனா கவச்சா கடும் விஷயம் கலைக்க மாட்டேன் அந்த ரோபினா வந்து 4ஆம் நம்பர் நான் சாருவக்கார நம்பர் சுயநலம் இல்லாத சின்ன பிள்ளைகள் எல்லாம் அதெல்லாம் நீங்க சொல்ல நாங்க சொல்றோம் அது உண்மைதான் 4ஆம் நம்பர் உள்ள குணமே சரியான இறக்க சுபாவம் உதாரணம் வந்து சாருவக்கா எடுத்துக்கொள்ளலாம்
கண்டிப்பா அப்ப அந்த விஷயத்துல வந்து நான் நாலாம் நம்பர்கார் வந்து அப்படித்தான் செய்யணும். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கிறது. எல்லாரும் ஒரு எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. மூத்த கவுண்டான நம்பர் நல்ல இறக்க குணம் இருக்குல்லாம் இல்ல ஒரே நாள் வித்தியாசமான குணம். அதனால எல்லாரும் ஒரே நான் தனி நாள் அவங்க பாருங்க 22 நாள். அப்ப ரெண்டு நம்பர்களுக்குரிய நான் சொல்ல வரையில சரி மனசு ரெண்டுக்குள்ள ஒரு விதத்தை ஒரு சுபாவங்கள் நான் வசம் சொன்னதுக்காமே அதான் சொல்லவா நம்ம ஒரு வித கதையாயிருந்தோம் நம்பர் அடிப்படையில் சில விஷயங்களை கதைக்கையில எனவே உண்மையிலேயே அண்ணாவுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு. அதன் வழிபாடு தான் இந்த கன்ஷியாக ஒரு சந்தோஷத்துல அதை வந்து இவ்வளவு தூரம் ஒழுங்குபடுத்தி எல்லாம் செய்யறான்னு சொல்லிட்டு அது நல்ல விஷயம்தான். சந்தோஷம். அப்ப முடிச்சுக்கொள்ளாம நாங்க வீடியோ அண்ணாக்கு வந்து மறுபடியும் எங்கள் குடும்ப சார்பா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னா அதே மாதிரி எங்களை வீடியோ பார்க்குற உறவுகள் வந்து கண்டிப்பா மறக்காம எல்லாத்துக்கும் மாமா வந்து பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணுவேன். கண்டிப்பா பாய் பாய்.